அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த ஒரு திக்ரை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டில் உள்ள அந்த தரித்திரத்தை அல்லாஹ் நீக்கி செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகின்றான். வீட்டிலுள்ள அனைத்து முசீபத்துகளும் நீங்கும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதுவோம். ஏனென்றால் ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். இந்த துஆ நம்மில் அநேகமானோருக்கு மனனமான ஒரு துஆ, மிகவும் சிறந்த ஒரு துஆ. அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன். லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் என்று வரக்கூடிய இந்த துஆ, இதனை அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பல மாற்றங்களை உண்டாக்குவான்.